கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஜீவனோடு வந்து அமர்வதற்கும், விசேஷமாக இந்த ஒரு புதிதான ஒரு மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கும் கிருபைக்கும் நாம் நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு பிணைகாசின் பக்தி வைராக்கியம். பிணைகாசின் பக்தி வைராக்கியம், த ஜீல் ஆஃப் பிணைகாஸ். பிணைகாஸ் பற்றி படிச்சிருக்கிறாங்களா? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை பிணைகாசு இருக்கிறாங்க பார்க்க போகிறோம். எத்தனை பிணைகாசு இருக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். விசேஷமாக இன்றைய தினத்தில் தேவனுடைய பெரிதான கிருபையினால், சகோதர சகோதரிகளுடைய பெரிதான ஜபத்தினால், ஊழியத்தினால் நம்ம மத்தியில் புதிதாக தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து சென்று இந்த ஒரு ஓட்ட பந்தயத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையை காட்டி ஜீவித்திட இந்த ஒரு பரிசுத்த அழைப்பில் பிரவேசித்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளலாம். விசேஷமாக இந்த ஒரு பாடம் நம்மள அநேகர் இந்த ஒரு பரிசுத்த பாதையில் பிரவேசிச்சாச்சு. நம்மள அநேகர் கடந்து வந்துட்டுருக்குறோம். புதிதாக இந்த ஒரு பாதைக்குள்ளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. ஸோ இருவருக்கும் ஏற்ற ஒரு பாடமாக இந்த பாடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பக்தி வைராக்கியம் அப்படிங்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் தேவை. அது தேவனுக்கேற்ற ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்கணும். அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரில் பிணைகாசின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாடமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய பேர் தேவன் மேலே ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆபிரகாம் பக்தி வைராக்கியமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்தவங்க. தானியேல், ஆமாம், தானியேலுடைய நண்பர்கள். அப்புறங்க ஆபேல், தாவீது, எல்லாருமே சொல்லலாம். 12 அப்போஸ்தலர்கள் சொல்லலாம், 5 தூதர்கள் சொல்லலாம். இவங்க எல்லாமே எப்படி இருந்திருக்காங்கன்னா தேவனிடத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களை எல்லாம் வந்து தேவன் நமக்கு எதற்காக பரிசுத்த வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா அவங்கெல்லாம் ஒரு பின்பற்றக்கூடிய மாதிரிகள். அவங்கள பார்த்து நாம் என்ன பண்ணணும்னா தேவனிடத்தில் எப்படி பக்தி வைராக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக தேவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார். நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமான வசனம் தான் 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பரிச்சயமான வசனங்க, ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்ம வந்து நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாமே எப்படி இருக்குங்க, ஒரு போதனைகளாக. அப்படின்னா போதனை அப்படிங்கிறது ஒரு பாடம், ஒரு லெசன். அப்போது நம்ம வந்து இப்போ இந்த பின்பற்றக்கூடிய மாதிரிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு போதனை இருக்குது, ஒரு பாடம் இருக்குது, ஒரு லெசன் இருக்குது. அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் பிணைகாசின் பக்தி வைராக்கியம் குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிணைகாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ஆசாரியன். இவர் எந்த குடும்பத்தில் வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் ஆசாரிய வகுப்பில் வரக்கூடிய ஒரு ஊழியக்காரராக ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்பளை கேட்ட கேள்வி தான், எவ்வளோ பிணைகாசு இருக்கிறாங்க அப்படின்னா 2 பிணைகாசு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 பிணைகாசு இருக்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம வந்து இந்த ஒரு சார்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு யாக்கோபு, சரிங்களா?
அப்போ யாக்கோபினுடைய பசங்களில் வந்தவர் வந்து அந்த ஒரு ஆசாரிய ஊழியத்திற்குன்னு சொல்லி தேவன் தெரிந்துட்டார் லேவி. ஸோ லேவி கோத்திரத்தில் தான் தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா ஆசாரிய ஊழியம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வந்து அங்கே வந்து கொடுக்குறார். ஸோ லேவியின் பசங்களில் வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள், கெர்சோன், கோஹாத், மெராரி. ஸோ இந்த 3 பேரையும் பார்க்கும்போது கோஹாத்தின் புத்திரரில் வந்திருக்கிறாங்க அம்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. இந்த அம்ராம் ஃபேமிலி நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோரில் அவங்களுடைய பசங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மோசே, ஆரோன், மீரியாம். இந்த அம்ராமுடைய ஃபேமிலியில் யார் வராங்கன்னா மோசே, ஆரோன், மீரியாம் வந்து அவங்க வர்றாங்க. ஸோ இந்த ஆரோனுடைய பசங்கள் இதில் வந்து ஒவ்வொருத்தராக செப்பரேட் ஆகிறாங்க. இந்த ஆரோனுடைய அந்த சார்ட்டில் போட்டிருக்கும். அந்த ஆரோனுடைய ஃபேமிலியில் வந்து பார்க்கும் பொழுது அவங்க யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார். யார் யார் வர்றாங்க? நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார். ஸோ இந்த எலியேசருடைய மகன் யாருன்னா இந்த பிணைகாஸ். இந்த எலியேசருடைய மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிணைகாஸ். அதே இந்த சைடு இத்தமார் வராரு இல்லைங்களா, அந்த இத்தமாருடைய மகன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏலி. ஏலி தெரியுங்களா? சண்டே கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஏலி தாத்தா படிச்சுங்களா? ஸோ இந்த ஏலியினுடைய மகன்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வர்றாங்க பாருங்க, ஓபினி, பிணைகாஸ். 2 பிணைகாஸ் வந்துட்டாங்களா? இந்த 2 பிணைகாஸ் அங்கே வந்துடுறாங்க. ஸோ இந்த ஆசாரிய குடும்பத்தில் இந்த 2 பிணைகாஸ் வந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ரொம்ப சோர்வா? ஸோ கொஞ்சம் உற்சாகமாகிக்கல. இது ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பிணைகாஸில் எந்த ஒரு பிணைகாஸ் வந்து தேவன் இடத்துல ரொம்ப ஜீலா, அதாவது தேவன் கிட்ட ஒரு பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பாடமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆரோனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆரோனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஸோ ஆசாரியர்களுடைய அந்த ஒரு ஊழியத்தை தேவன் ஏன் வந்து கொடுத்துருக்கிறார், ஆசாரியர்கள் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத தேவன் ஏன் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாகவே இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள்? ரொம்ப நல்ல ஜனங்கள் தானுங்க. இந்த வனாந்தரத்துலலாம் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? அவங்கெல்லாம் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாகவும் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாகவும் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தேவனை விட்டு ரொம்ப எளிதில் விலகி போகக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப எளிதில் தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. பாருங்கள், மோசே மலையில் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க? பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு இந்த கன்றுக்குட்டி தான் அவங்கள வந்து வழி நடத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனுக்கு கன்றுக்குட்டி மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள். அப்படி தேவனை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பற்றியும் தேவனுடைய கட்டளைகள் பற்றியும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை பற்றியும் தேவனுடைய அன்பு பற்றியும் சர்வவல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஆதீனத்தில் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத குறிச்சும் சொல்லி கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு ஊழிய வாய்ப்பை அந்த ஆசாரியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறது அப்படிங்கிறதனுடைய அவசியம் என்ன? தேவன்கிட்ட நீங்கள் ஏன் நெருங்கி ஜீவிக்கணும்? ஏன் ஜீவிக்கணும்? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏங்க தேவன்கிட்ட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கணும். ஸோ இதெல்லாம் யார் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? போகிற போக்கில் அவங்களே கற்றுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு தேவனை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒவ்வொரு பாடங்கள் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த தேவனை குறித்தும் அவருடைய திட்டங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்தது தான் அந்த ஆசாரிய ஊழியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறதுனுடைய அவசியம் பற்றி சொல்கிறாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை குறித்தும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லிக் கொடுக்குறாங்க. தேவன்கிட்ட நீங்கள் நெருங்கி இருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எண்ணற்ற ஆசீர்வாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தேவனோடு ஐக்கியம் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு ஐக்கியத்தை பற்றி தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது யாருடைய வேலைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு ஆசாரியர்களுடைய வேலையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஊழியத்தை, இந்த ஒரு வேலையை ஒரு ஸ்லாக்கியமாக ஒரு வாய்ப்பாக தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசாரியர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கார். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களையும் மாபெரும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஊழியம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆசாரியர்களுக்கு இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களையும் மாபெரும் தேவனையும்
இணைக்கக்கூடிய ஒரு ஊழியம் யார் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு ஆசாரியர்கள் வந்து செய்கிறாங்க. இந்த ஆசாரியர்களுக்கு பொதுவாக என்ன ஒரு ஊழியம்னா, தேவனோடு இந்த ஜனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஊழியம், ஆர்கனைசிங் மினிஸ்ட்ரி, ஆர்கனைசிங் ஒர்க் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ தேவனோடு இஸ்ரேல் ஜனங்கள் சேரணும் அப்படின்னா ஆசாரியர்கள் அங்கே நிச்சயமாக உதவி செய்யணும். ஸோ அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு நிழல் பொருள் மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ நம்மளும் பொருத்தி பார்த்துக்கலாம். முதலே நான் வந்து பாடத்தினுடைய பாதியில் தான் அந்த வசனம் வரும், நான் முதலே நான் சொல்லிடுறேன். நம்மளையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தான் அழைச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல படிக்கல இல்லைங்களா? ஸோ நம்மளும் அந்த ஊழியம் செய்யறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ அப்பப்போ அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ தேவனோடு இஸ்ரேல் ஜனங்கள் சேரணும் அப்படின்னா ஆசாரியர்கள் ஒரு மாபெரும் உதவியை அங்கே வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆசாரியர்களுக்கு வந்து கொடுக்குறார். ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும், இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் தேவன்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு யாருக்கு அங்கே தேவன் கொடுத்துருக்காருன்னா இந்த ஆசாரியர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு ஊழியத்தை இந்த ஆசாரியர்களை வந்து செய்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆசாரியர்களாக இருக்கிறவங்களுக்கு பாருங்க, பொதுவாகவே 12 கோத்திரத்திற்கும் அந்த வந்து நிலத்தை வந்து அவங்க பங்கிட்டு கொடுப்பாங்க. அதில் லேவியருக்கு எத்தனை ஏக்கர் கொடுப்பாங்க? லேவியருக்கு பங்கே இல்லை. லேவியர்களுக்கு அங்கே பங்கே இல்லை. லேவியர்களுடைய பங்கு எதுங்க? லேவியர்களுடைய பங்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். லேவியர்கள் எப்பவுமே தேவனையே சார்ந்திருக்கணும், தேவனுடைய பாதத்திலேயே இருக்கணும். ஸோ லேவியர்களுடைய பங்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த ஒன் அண்ட் ஒன்லி அல்மைட்டி காட், அதுதான் உங்களுடைய பங்கு. ஸோ தேவன் தான் இந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஸோ தேவனுக்காக வேலை செய்கிறது தான் அந்த ஆசாரியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஊழியமாக, ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கு. ஸோ இந்த பூமியில் அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு மாம்சமான சொத்து கொடுக்காம அதை விட மேலான சொத்து தேவன் அவரை தன்னுடைய சொத்தாக அங்கே வந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் அந்த அந்த ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நெற்றியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா தங்கத்தில் ஒரு பிளேட்டு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அதை மாட்டுவாங்க. தங்கத்தில் ஒரு பிளேட் பண்ணி அங்கே நெற்றியில் மாட்டுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆசாரிய பட்டம் மாத்திரம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் டு த லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அங்கே வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு பட்டம் மாத்திரம்தான் அந்த ஒரு ஆசாரியர்களுக்கு தேவன் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்கார். ஸோ தேவனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆசாரியர்களுக்கு மாத்திரம் அங்கே வந்து இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஏற்பட்ட அந்த ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள் எப்படி ஊழியம் செய்யணும், எந்த மாதிரி தேவனுக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யணும், அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு ஊழியங்களும், ஒவ்வொரு வேலைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், கிரியைகளும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் இந்த ஊழியக்காரர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா செய்யணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் அவங்க யார் அப்படின்னா பாருங்க, கவனிக்கலாங்க, தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆசாரியர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க, அவங்க தேவனை பிரதிபலிக்கக்கூடியவங்க. அதான் த பிரைட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் டு காட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தேவனை பிரதிபலிக்கிறவங்க. அப்படின்னா தேவன் இருந்தால் எப்படி இருப்பார், இந்த ஆசாரியர்கள் அப்படி வாழ்ந்து காமிப்பாங்க, வாழ்ந்து காமிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு பொறுப்பு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி தேவனை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், கிரியைகளும், பேசக்கூடிய பேச்சுக்களும், நடக்கக்கூடிய நடத்தைகளும் எல்லாவற்றையும் யார் தான் பார்க்குறாங்க? அங்கே யார் பார்ப்பாங்க? சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்ப்பாங்க. ஒரு ஆசாரியர் எப்படி நடக்கிறார், சரியா நடக்கிறாரா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரும். லோத்து வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவார். அப்போது ஆபிரகாம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார், நீயும் நானும் சகோதரர், எதுக்குப்பா நீ வந்து சண்டை போடுறேன்னு சொல்லுவார். அதே சமயம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாருங்க, சுற்றி எல்லாம் பார்க்குறாங்க, சுற்றி நம்மளை எல்லாத்தையும் நம்மளுடைய நடவடிக்கையை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்க்குறாங்க.
அதனால் உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ, நான் விட்டு கொடுத்துறேன். ஸோ எப்பவுமே திருச்சபையின் பிள்ளைகள் வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுத்துருவாங்க. திரள் கூட்டத்தில் இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை நோக்கி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அந்த ஒரு ஆர்குமெண்ட் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய நடக்கைகள் ஒவ்வொன்றையுமே சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப பரிசுத்த நடக்கையாக இருக்கணும். அதனால தான் அவங்க நெற்றியிலேயே எழுதியிருக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படி இருக்கணும். ஸோ அவர்களுடைய நடக்கையை பார்த்து பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நடக்கையை மாற்றுவாங்க. அவங்க எப்படி பரிசுத்தமாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பக்தி வைராக்கியமாக வாழ்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து இந்த ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மாறி நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நடக்கை இந்த ஆசாரிகள் காண்பிக்கணும். ஸோ ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா ஆசாரியர்களுக்கு கொடுக்குறார். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய சாபம் எல்லாமே நீங்குதுங்களாம். இந்த ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா சாபமும் நீங்கு. இப்போ ஒட்டுமொத்த ஒரு உலகமும் கர்ப்ப வேதனைப்படுது இல்லைங்களா இன்னைக்கு. எதனால? 1,44,000 பேர் வெளிவரணுங்கிறக்காக. ஸோ அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய சாபம் நீங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் அந்த பலியை கொண்டு போய் கரெக்டாக தேவனுக்கு செலுத்தணும். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை, அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ ஆசாரியர்கள் எப்படி இந்த ஒரு ஊழியத்தை அலட்சியம் செய்கிறாங்க இன்னைக்கு நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓப்னி பிணைக்காசனுடைய சம்பவங்களில் பார்க்க போகிறோம். 2 பிணைக்காசில் ஒரு பிணைக்காசு எப்படி தேவன் கொடுத்த அந்த ஒரு ஊழிய வாய்ப்பை அலட்சியம் செஞ்சார், இன்னொரு பிணைக்காசு எப்படி பக்தி வைராக்கியமாக இருந்துட்டார். அதுதான் நம்ம பாடத்தின் தலைப்பு, பிணைக்காசினுடைய பக்தி வைராக்கியம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பாடமாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதலே பார்த்துட்டோம், 2 பிணைக்காசு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல முதல்ல ஒரு பிணைக்காசு எடுக்கிறோம். ஏலியினுடைய மகன். ஏலியினுடைய மகன்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். ஒருத்தர் யார்? ஓப்னி, இன்னொருத்தர் பிணைக்காஸ். இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவர் எலியேசர் என்னும் ஆரோனுடைய மகனாகிய பிணைக்காஸ். ஸோ இதில் யாருடைய வைராக்கியம் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு பாடத்தை நாம் நிறைவு செஞ்சிடலாம். இடையில கேள்வி கேட்போம், அதனால கொஞ்சம் முழிச்சிருங்க, தூங்கிறது. ஸோ இந்த 2 பேருமே ஆசாரியர்கள் தான். ஏலிக்கு அடுத்ததாக முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏலியினுடைய மகன்கள் பார்க்க போகிறோம், ஓப்னி பிணைக்காஸ். சரிங்களா? ஏலிக்கு அப்புறம் ஆசாரிய வேலையை இவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஓப்னி பிணைக்காஸ் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்களா? நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லைங்களா பாடம். தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அவங்க மேஜர் மிஸ்டேக் 3 செய்கிறாங்க. ஒரு முக்கியமான 3 தவறுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசாரிய ஊழியத்தில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கான பாடம் தான். பாருங்கள், பொதுவாகவே இந்த ஆசாரிய ஊழியம் ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய சட்டங்களும் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய கற்பனைகளும் தேவனுடைய தெய்வீக காரியங்களும் மனசில் இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க மனசுக்குள்ள இருக்கணும். அப்போ மனசுகள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, ஒருத்தங்களுக்கு சொல்ல முடியும், கிரியைகளாக காண்பிக்க முடியும், அதை என்ன பண்ண முடியுங்கன்னா மெய்ப்பித்து நிரூபிக்க முடியும். அந்த மனசுக்குள்ளேயே இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஆசாரியர்களுக்குள்ளேயே உள்ள இல்லைன்னா எப்படி கிரியைகளாக வெளிவரும்? இருதயத்தின் நிறைவினால தாங்க என்ன பேசும், வாய் பேசும். ஸோ நம்ம இருதயத்தில் என்ன நினைவுகள் என்ன காரியங்கள் இருக்குதோ அதுதான் கிரியைகளாக பேச்சுக்களாக வெளிவருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே ஆசாரியர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஸோ அதுதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓப்னி பிணைக்காசும் அது எழுத்துக்களாக பார்த்துட்டாங்க, இருதயத்தில் எழுதலை. இருதயத்தில் தான் எழுதியிருக்கணும், அவங்க எழுத தவறிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த ஓப்னியும் பிணைக்காசும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்க மிக மோசமான ஒரு ஆசாரியத்துவ அந்த ஒரு ஊழியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ஏறெடுத்துட்டாங்க. அது தவறு. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அருவருப்பாக இருந்துருச்சு. இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க நடந்த வாழ்க்கை முறை ரொம்ப அருவருப்பாக இருந்துருச்சு. ஸோ இவங்க அப்படி என்ன தான் அருவருப்பாக செஞ்சுட்டாங்க?
என்ன 3 பெரிய தவறுகள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு தவறுகளாக நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க செஞ்ச அதிகப்படியான தவறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஜனங்களுக்கு அதிக வருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஜனங்களுக்கு அதிக வருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க. இது நிமித்தம் தேவனே இறங்கி வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இவங்க ஊழியத்தில் தேவன் நல்ல ஊழியம் செய்வாங்கன்னு வாய்ப்பு கொடுக்குறாரு. இவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறு செய்ததுனால ஜனங்களுக்கு அதிக வருத்தம் வந்துருச்சு. அதனால தேவனே இறங்கி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லேவியர்கள் ஜனங்களை சரியான விதத்தில் வழிநடத்தணும் அப்படின்னா அந்த தேவனுடைய திட்டங்கள் அவருடைய மனசில் இருக்கணும். அது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்குதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்கணுங்க? இவங்க கிட்ட இருக்கணும். ஆனால் இவங்க அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சட்டத்தையே என்ன பண்ணுறாங்கன்னா மீறுறாங்க. ஸோ ஆசாரி ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த லேவியருக்குள்ளேயும் தேவனுடைய சட்ட திட்டங்கள் அங்கே பதிஞ்சிருக்கணும். இவங்க அதை வந்து பதிய விடலை. ஸோ இந்த ஒரு தேவனுடைய சட்டத்தின்படி தான் ஜனங்களை இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை நோக்கி வழி நடத்தணும். அதுலேயும் இவங்க தவறுறாங்க. இப்படி ஜனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு ஊழிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசாரியர்கள் இந்த ஓப்பனி பிணைக்காசு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சரிவர ஜனங்களை வழிநடத்தாமல் விட்டுட்டாங்க தேவனை நோக்கி. அதனால தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இறங்கி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறார். வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். இந்த வசனம் படிச்சோன்னே புரிந்து கொள்ள முடியுதுங்களா? தேவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துறாங்க. அது என்ன பண்றாங்க? ஜனங்கள் செலுத்துறாங்க. இந்த ஓப்பனி பிணைக்காசு என்ன பண்றாங்க? அதை தான் அபகரிக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ இந்த ஏலியின் பிள்ளைகள் வந்து எப்படி இருக்காங்க பாருங்க. யாருங்களாமா அவங்க? பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க. பிசாசின் மக்கள்னு சொல்றாங்க வசனம். ஸோ ஏலியின் பிள்ளைகள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க ஆசாரியனுடைய அந்த ஒரு ஊழியத்தை அவங்க சரிவர செய்யாமல் பேலியாளின் மக்களாக அவங்க வந்து வாழ்கிறாங்க. ஸோ கர்த்தரை அறியவில்லை. வசனம் பாருங்க. அந்த ஆசாரியர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா கர்த்தரை அறியவில்லை அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவங்க வந்து தெரிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க, ஏலி எப்பேற்பட்ட பிரதான ஒரு ஆசாரியராக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேவனை அறியக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே அவங்க வரல. ஸோ கர்த்தரை பற்றி தெரிஞ்சாலும் அந்த உலகத்தினுடைய காரியங்கள், தன்னுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால தேவனை அறிய வேண்டிய விதமாக அவங்க அறிந்து கொள்ளல. இன்னைக்கு நம்ம கூட தேவனை நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறோம். தேவனை தெரியும் இல்லைங்களா? தேவனை நல்லா தெரியும்னு சொல்கிறோம். ஆனால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம சரிவர நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சு கிரியைகளாக நம்ம வந்து காண்பிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சோர்ல அதே மாதிரி தேவனுடைய சட்டம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் அந்த சட்டங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. தேவனுடைய சட்டம் தெரியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னா அது முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்க செய்த ஒரு தவறாக இருக்குது. ஸோ இங்கே இந்த ஒரு ஓப்பனி பிணைகாஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பலிகளை தேவனுக்கு செலுத்த வரும்போது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ப்ரிவிலேஜை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரிவிலேஜை என்ன பண்ணுறாங்க? தேவன் கொடுத்த அந்த ஒரு சலுகைகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக பாருங்கள், பலி செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய கொழுப்பை தகனிக்கணும். ஸோ அதை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாம்சத்தை குத்தும்போது ஈட்டியில் வர்றது எல்லாமே அந்த 3 கூறுள்ள ஈட்டி இருக்கீங்களா அதில் குத்தி எடுக்கும்போது அதில் வர்றது எல்லாமே அவங்க. ஸோ இதுதான் தேவன் கொடுத்த அந்த ஒரு ப்ரொசீஜர். இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த ஓப்பனி பிணைக்காசு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தேவன் கொடுத்த அந்த ஒரு சலுகையை இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தவறாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க.
இதனால இவங்க ஒரு மோசமான ஒரு ஆசாரி ஊழியம் அவங்க வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதனால தேவன் கிட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்க செலுத்தக்கூடிய பலிகளினுடைய கூறுகளில் 3 கூறுள்ள ஒரு ஆயுதம் சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அது குத்தும்போது அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகங்களை குத்தி அவங்க வந்து நல்லா இருக்கிற பாகங்களை அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்க என்ன மேலும் இவங்க என்ன ஜனங்கள்கிட்ட எப்படி இவங்க வந்து கேட்குறாங்கன்னா, தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்தணும், அது சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆசாரிகள் அந்த அந்த ஒரு பலிகளை வந்து அந்த கூறில் குத்தி எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுக்கு பலியை செலுத்துறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு வேணுங்கிறாங்க. அப்புறமேல் நீங்கள் பலி செலுத்துங்க, ஃபஸ்ட்டு எங்களுக்கு நல்லதெல்லாம் கொஞ்சம் தனியாக கொடுத்துருங்க. இது எவ்வளோ பெரிய தவறுங்க. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இவங்க முற்றிலும் அறியவே இல்லை. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து ஆசாரியர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க செய்த ஒரு தவறுகளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பலியை செலுத்துறதுக்கு முன்னாலே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிங்க 15லேருந்து. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்தை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஸோ இங்கே கவனிக்கிற பாருங்க, ஓப்னி மற்றும் பிணைக்காஸ் இவங்க வேலை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பலி செலுத்த வர்றாங்க. வரும்போது நன்றி செலுத்துறதுக்கு முன்பாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த ஆளை அனுப்பி பாருங்க, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. ஓப்னி பிணைக்காஸ், ஆசாரியனுக்கு பொரிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண, இறைச்சி கொடு, இன்னும் தேவனுக்கே செலுத்தலை, அதுக்கு முன்னால் நீ வந்து கறி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குறதில்ல. எங்களுக்கு எப்படி வேணும், பச்சையாக வேணும். அவிச்சிட்டா தண்ணியில் போட்டு அவிச்சிட்டா என்ன ஆகுங்க, அது டேஸ்ட்லெஸ் ஆயிடும். அதே பச்சையாக வாங்கினா இவங்க ஸ்பைஸியாக போட்டு என்ன பண்ணலாம், நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் அவங்க தன்னுடைய சுயத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படி வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆசாரியனுக்கு பொறுக்கும்படி நீ இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே இல்லாமல் அவிச்சது உன் கையில் வாங்குறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அந்த மனுஷன் பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், ஃபஸ்ட்டு தேவனுக்கு சுகந்த வாசனை வந்துடட்டும், அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி நீ பச்சையாக வேணுங்க எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லைன்னா பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுவேன். நீ இப்போ கொடுக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், பிடுங்கிட்டு போயிடுவேன். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை நீ கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா பிடுங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எவ்வளோ தூரம் தன்னுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்கு அதை ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், 7 கொடிய பாவங்களில் மிக முக்கியமான ஒரு பாவம் என்னென்னா இந்த பெருந்தீனி. ரொம்ப வந்து அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக டேஸ்ட்டாக சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமே ஒரு கொடிய ஒரு பாவம் தான். ஸோ பொரிச்சு சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விரும்புகிறாங்க. ஸோ தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு பலியை ஆசாரிகளாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா எடுத்துக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் 16 பாருங்க, அதே வசனத்தில் உன் மன விருப்பத்தின்படி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ரெக்வஸ்டாக தான் சொல்கிறார், கொஞ்சம் பொறுங்க, கொழுப்பை தகனிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அது வரைக்கும் கூட அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க, அவங்க பொறுக்கலை. அப்படின்னா இது ஆள் அனுப்பிச்சது, இன்னொருத்தர் வந்து தான் கேட்குறாரு அப்படின்னா அங்கே ஓப்னி பிணைக்காசும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டுருப்பாங்க, போகிற பேசுகிற கொடுக்கலன்னா பிடிக்கிட்டு வந்துடும், அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். அப்படின்னா தேவன் அந்த சுகந்த வாசனையை நுகர்ற வரைக்கெல்லாம் நீ என்ன பண்ண வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். நீ போகிற கேட்குற கொடுக்கலையா நீ எட்டு வந்துடும், அவ்வளோதான், தேவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிகரத்தில் இருக்கிறாங்க. ஸோ தேவன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊழிய வாய்ப்பை கொடுக்குறாரு, அதை அவங்க எவ்வளோ தூரம் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியை இவங்க வந்து எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னால் கூட அவங்க வந்து
பொறுமையாக இல்லை, பலவந்தமாக எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ உடனே தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 2:17. ஆதலால் இந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஸோ பாருங்க, இவங்க பண்ணின தப்புனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் ரொம்ப பெருசாக எட்டிருச்சு. ஸோ அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. வெரி கிரேட் பிஃபோர் த லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ரொம்ப பெருசாக அங்கே போய் எட்டிருச்சு. ஸோ ஜனங்கள் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதுக்கு போய் தேவனுக்கு பலி கொண்டு போய் கொடுக்கணும், அது தேவனுக்காக போகுது, அது எங்கே போகுது, அது ஓப்பனிங் பிணைகாசுக்கும் போகுது, எதுக்கு போய் தேவையில்லாமல் தேவனுக்கு பலி கொடுக்கணுங்கிற மனநிலைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஸோ தேவனுக்கு பலி செலுத்த வர்றவங்களை இவங்க இடறி போக பண்ணுறாங்க. இதுவாங்க ஆசாரி ஊழியம், இதுவா தேவன் அவங்ககிட்ட எதிர்பார்த்தார், அதுக்காகவா இப்படிப்பட்ட கனமான ஒரு ஊழியத்தை ஸ்லாக்கியத்தை அவங்ககிட்ட கொடுக்குறார். ஸோ ரொம்ப அவங்க தவறுகள் அவங்க வந்து செய்துட்டாங்க. ஸோ காணிக்கை செலுத்துறதே அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ அவங்க செஞ்ச தவறு தேவனுடைய சந்நிதியில் ரொம்ப பெரிதாக வந்து எட்டிருச்சு. ஸோ அவங்க தவறு செய்துட்டாங்க. இது முதலாவது தவறு. என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய அந்த ஒரு பலியை இவங்க தங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இது அவங்க செஞ்ச முதல் தவறு. ரெண்டாவது தவறு நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:22 வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, ஆசரிப்பு கூடார வாசல்ல கூடி வரக்கூடிய ஸ்திரீகள் கிட்ட, அதாவது தேவனுடைய வேலைக்காக அவங்க கூடி வர்றாங்க. அந்த ஸ்திரீகள் கிட்ட இவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லி போட்டோம்னா தவறாக நடக்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது தேவனுக்காக ஊழியம் செய்ய வரக்கூடியவங்ககிட்ட இவங்க தவறாக அவங்க வந்து நடக்கிறாங்க. ஸோ இது ஏலியினுடைய காதுக்கு எட்டுது. அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு. அவர் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதை பாருங்க, வசனம் வந்து பார்க்கும்போது அவர் மிகுந்த கிழவனாக இருந்தார், ரொம்ப வயசாயிருச்சு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப மன கஷ்டப்படுறார். இவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு தவறுகளை கூப்பிட்டு வான் பண்ணுறார். காது கேட்டோடனே, நீங்கள் பண்ணுறது தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய பொல்லாத நடக்கையில் சொல்ல கேட்குறேன், எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, தப்பு தான் நீங்கள் பண்ணுறது, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் இவங்க பாருங்க இவர் எப்படி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு பாருங்க. 1 சாமுவேல் 2 அடுத்த, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். எவ்வளவு அருமையா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஏலி எவ்வளவு அருமையா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வான் பண்றாரு. நீங்க வந்து இப்படி தேவனுடைய வேலை செய்யற வர்றவங்ககிட்ட இப்படி எல்லாம் நீ தவறு பண்றது தப்புப்பா சொல்றாரு. என் குமாரனே வேண்டாம், நான் கேள்விப்படுற இந்த செய்தி நல்லதல்ல, இது தப்பு. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீங்க. உங்களுடைய நல் நடக்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும், ஏன்னா உங்களுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கிரியைகள் தவறா இருக்கிறதுனால ஜனங்கள் மீறி நடக்கிறாங்க. ஸோ வேண்டான்னு சொல்றாரு. அடுத்த வசனம் ரொம்ப கவனிக்கலாம் பாருங்க. மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் பாவம் செஞ்சா நியாயாதிபதி ஜட்ஜு என்ன பண்ணிடுவார்னா சால்வ் பண்ணிடுவார் அந்த பிரச்சனையை. மனுஷனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே வழக்கு வரும், உடனே போவாங்க, ஒரு ஜட்ஜு வந்து என்ன பண்ணிடுவார், தீர்த்து வச்சிருவார். ஆனா பாருங்க, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே யாகில், சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு விரோதமா ஒருத்தங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? யார் போய் தேவன் கிட்ட போய் உங்களுக்கு பாவம் செஞ்சு உங்களுக்காக விண்ணப்பிக்க முடியும்? ஏன்னா நீ தேவனுக்கு முன்பாகவே நீ வந்து என்ன பண்ற, தவறு செய்யற சொல்லி அங்க வந்து சொல்றாரு. ஆனா அவங்க தங்கள் தகப்பனுடைய சொல் கேளாமல் போயிட்டாங்க. நீ சொல்லுப்பா, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டா தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே அங்கே ஓப்னி பிணைக்கா செய்த ரொம்ப முக்கியமான தவறுகளாக இருக்குது.
ஸோ மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சுட்டா கூட ஒரு ஜட்ஜு வந்து தீர்த்துருவாங்க, நியாயாதிபதி. ஆனால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அது தவறு, நீங்கள் திருத்திக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவங்க வந்து என்ன பண்ணலைன்னா கேட்கல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். உடனே தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாக இருந்தார். ஸோ இவங்க அவங்கள சாகடிக்கணும், அவங்கள ஒரு கொன்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே தேவன் வர்றார். ஏன்னா இவங்க எந்த வகையிலும் தேவனுக்கு கீழ்ப்படியறதில்லை, தகப்பனுக்கும் கீழ்ப்படியறதில்லை. இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஃபர்ஸ்ட் என்ன தப்பு பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதாவது தேவனுடைய வேலையை செய்ய வரவங்க மத்தியில் இவங்க அந்த ஸ்திரீகள் மத்தியில் தவறு செய்கிறாங்க. மூன்றாவது வந்து பாருங்க அன்புக்குரிய சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொதுவாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுதான் மகிமையாக இருந்துச்சு? தேவனுடைய மகிமை எங்கே போனால் பார்க்க முடியும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே போனால் தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். அதுதான் ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிள். ஸோ அங்கே தான் தேவனுடைய மகிமை அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மகிமை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு பழைய ஏற்பாட்டில் அங்கே தேவ பிரசன்னம் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் இருந்துச்சு அப்படின்னா கிருபாசனம் இருந்துச்சு, அப்புறங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது. ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த ஓப்னி பிணைக்காசு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பாருங்க, ஒரு ஹிஸ்ட்ரி சம்பவம் ஒன்று நம்ம கவனிக்கிறோம். இவங்க பண்ணதில் 3வது மிஸ்டேக். இந்த உடன்படிக்கையை பெட்டியை, அதாவது தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து புறஜாதிகள் மத்தியில் கொண்டு வந்து போட்டாங்க. தேவனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து புறஜாதிகள் மத்தியில் வந்து அவங்க வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா ஏற்படுத்திட்டாங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 5 இருந்து. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஸோ இந்த ஒரு சம்பவத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து வர்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, ஆனால் தோல்வி நோக்கியே வந்து போகிறாங்க, ஜெயிக்க முடியல. ஸோ உடனே ஓப்னி பிணைக்காஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக ஜெயிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? இது உண்மையாக ஆசாரியர்கள் ஒரு ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெயம் வரல அப்படின்னா உடனடியாக யார்கிட்ட தான் போகணுங்க? தேவன்கிட்ட தான் முழங்கால் படி போடணும். அப்பா ஜெயம் வரல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லி பார்த்தோன்னா, வெற்றி வரல, ஜெயிக்க முடியல அப்படின்னு உடனே ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, பெலிஸ்தர்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து பாளையத்தில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வீதியில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து நடு வீதியில் வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு! தேவன் அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்பாட்டை வச்சிருந்தார். அது ஆசரிப்பு கூடாரம். அங்கே தான் அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். அங்கே போனால் தேவனுடைய சன்னிதானம், அங்கே போனால் தேவனை சந்திக்கலாம். அதுதான் தேவன் கொடுத்த ஏற்பாடு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் இவங்களுடைய சுய லாபத்திற்காக அல்லது முன்ஜாக்கிரதையாக இல்லாதனால இவங்களுக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக போய் அங்கே தேவனுடைய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி கொண்டாந்து வச்சிடறாங்க. ஸோ தேவனுக்கு கீழ்ப்படித்தாங்கன்னா இல்லை, தேவன்கிட்ட கேட்டாங்களான்னா இல்லை. ஸோ தேவன்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி கொண்டாந்து வச்சா ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ பாளையத்தில் கொண்டாந்து வைக்கிறாங்க. ஸோ பெலிஸ்தர்கள் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ தேவனுடைய அந்த ஒரு பிரசன்னம் அந்த கூடாரத்திலிருந்து என்ன பண்ணிடுச்சு, இப்போ ரோட்டில் கொண்டாந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கே வந்துருச்சு. பாருங்க,
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வரும்போது இஸ்ரேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாக சத்தம் போடுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஓ, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்குறாங்க. என்ன எபிரேயருடைய பாளையத்தில் ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே முழக்கமாக இருக்குது என்ன அப்படிங்கிற போது இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பெலிஸ்தர். கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு உடனே இவங்க எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இது பாருங்க, ஒரு புறஜாதி கூட எப்படி நினைக்கிறாங்கன்னா, தேவன் பாளையத்தில் வந்துட்டாரு, அவ்வளோ பெரிய கடவுள் பாளையத்தில் இறங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நாம சிக்கிட்டோம், ஸோ நமக்கு மோசம் வந்துருச்சு, இதுக்கு முன்னால ஒருபோதும் இப்படி நடந்தது இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்ததே இல்லையே, இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு, மோசம் போயிட்டுமே, தேவன் பாளையத்தில் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை அங்கே வருது. ஆனாலும் பாருங்க, வாசிங்க சிஸ்டர், 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஸோ இந்த ஓப்பனி பிணைக்காசு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டாந்து பாளையத்தில் வச்சுட்டா பெலிஸ்தர் தோத்துருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், கீழ்ப்படிதல் இல்லாமல் போய் பலி செலுத்தினா தேவன் அங்கீகரிப்பாருங்களா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்க, அவங்க உடன்படிக்கை பெட்டி வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, பாளையத்துக்கு கொண்டு வந்துட்டோம் உடனே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, தேவனை எப்போ இவங்க வந்து ஒரு ஒரு அவமதிச்சிட்டாங்களோ, ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்களோ, அப்போவே, அதாவது கிட்டத்தட்ட தேவனை கொண்டாந்து நடு தெருவில் நிறுத்தின மாதிரி தான், அங்கே கொண்டாந்து சென்ட்ரலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ அது ரொம்ப தவறாக அங்கே போயிடுச்சு. ஸோ தேவன் இம்மீடியட்டாக உடனடியாக என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருது. என்னன்னா, அந்த மகிமை இஸ்ரேலை விட்டு போயிடுச்சு. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டுருச்சு. உடன்படிக்கை பெட்டி வந்தா தேவன் வந்த மாதிரி, அந்த உடன்படிக்கை பெட்டியே பிடிபட்டுருச்சுன்னா இவங்களுக்கு டோட்டலாக அந்த அப்படியே ஃபுல்லாக தோத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், மரண பயம் வந்தாச்சு. ஸோ உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையில் அவர் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா பிடிபட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பெட்டி பிடிபட்டனால மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு, தேவனுடைய பிரசன்ஸே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்குள்ள தோல்வி வந்துருச்சு. ஸோ இப்படி பிடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு எங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, தாகோன் அப்படிங்கிற ஒரு கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த தாகோன் கோயிலில் வைக்கிறாங்க. அந்த கோயிலில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவனை வணங்கி இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா, மூல வியாதி வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பல்வேறு பாடங்களில் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ அதுதான் பெலிஸ்தர்கிட்ட இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா பின்னால் கொண்டு வரார், அதை மீட்டு கொண்டு வராரு. அதை மீட்டு கொண்டு வரும் பொழுது உடன்படிக்கை பெட்டி சாயும் போது போய் ஒருத்தர் பிடிச்சிட்டார். யாருங்க அது? ஊசாவின் துணிவு அப்படிங்கிற ஒரு பாடம் பின்னால் பார்ப்போங்க. ஸோ அந்த ஊசா போய் அதை வந்து தொடராரு. உடனே தேவனுடைய ஒரு கோபம் வந்து என்ன ஆயிடுச்சு பண்ண அவர் வந்துட்டார். ஏன் அது உழுகுதுன்னு சொல்லித்தானே பிடிக்கிறார். ஒரு இந்த இது உழுகுது, இது ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, அதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கலாமா? தப்புத்தானுங்க, அது தப்புத்தானே. அது அப்போ தேவன் வந்து அது ஒரு நல்லது செஞ்சதுக்காக தண்டிச்சது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அது சாயணும், அது விழுகுமா விழுகாதா அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். ஊசாவுடைய வேலை என்ன? கம்முன்னு வரணும், அது விழுந்தா கூட அது தேவ சித்தம். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, யாருக்கு என்னென்ன வேலை தேவன் கொடுத்துருக்காரோ அந்த வேலையில் சரியாக செய்யணும். ஸோ இன்னொருத்தருடைய வேலையில் போய் என்ட்ரு ஆகும்பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வரும். ஸோ இதுதான் அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதே மாதிரி தான் பாருங்க, யோவான் ஸ்நானகனுக்கு என்ன வேலை தேவன் கொடுத்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, அதை தான் நீ போய் சொல்லணும். ஏரோதியால் அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஏன் போய் அதை போய் சொல்கிறீங்க? கர்த்தரே அங்கே இருக்கிறார் கூட, அவர் நினச்சா அவர் அப்பவே போய் கண்டித்து சொல்லியிருக்கலாம், நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி. அவரே கம்முன்னு தான் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருங்க? உள்ளே போய் அதை போய் செய்கிறார். அது நிமித்தம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க?
ஒரு சிரச்சேதம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அது எல்லாமே தேவனுடைய ஒரு சித்தம் தான், தேவனுடைய அனுமதியின் பேரில் தான் நடக்குது. இங்கே ஊசா கூட என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, அந்த தேவனுடைய ஒரு கட்டளைகளை அவர் மீறி வந்து செய்கிறார். அப்போ அங்கே ஊசா மரணத்துக்கு அப்புறம் தாவீது பயந்துடுறாரு, அப்படியே வண்டி நிறுத்து, இனி வந்து இந்த வண்டியிலெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பெரிய சிக்கலாயிர மாட்டாங்க, எல்லாருமே டோட்டலாக சங்கரிச்சுட்டு வராங்க. தேவன் இதை எடுத்து வர்றதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்க மாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் அடுத்தது அது என்ன முறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் பார்த்து தேவனுக்கு பிரியமானபடி அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் என்ன பண்ணார் சொல்லி பார்த்தா கொண்டு வரார். ஸோ இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரோட பிடிபட்டதுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மகிமை போயாச்சு. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகிமையாக இருந்துச்சு, அது வந்து போயிடுச்சு. ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்போ போச்சோ அப்போவே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு மகிமையும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்து போயிடுச்சு. பாருங்க, தேவனுடைய பெட்டி அங்கே பிடிபட்டதுக்கு அப்புறம் இந்த ஓப்னி பிணைக்காஸ் அவங்க ஆசாரிகளாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை மகிமைப்படுத்தலை. அதுக்கப்புறமா திருந்துறாங்களானா இல்லை, இப்படி பிடிபட்டுருச்சே அப்படின்னாவது ஃபீல் ஆகிறாங்களா இல்லை, தேவனை மகிமைப்படுத்தலை. இன்னொன்று வந்து பார்க்கணும்னா தேவனுடைய மகிமை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல கிரியைகளை இவங்க காண்பிக்கல. இவங்க கிரியைகளை பார்த்தே அந்த ஜனங்கள் பலி செலுத்துறதுல ஒரு வெறுப்பாகி போச்சு, நல்ல தேவனை நோக்கி நடக்கிறதுல ஒரு வெறுப்பாகி போச்சு. எப்படி இருந்தாலும் பலி செலுத்தினா அவங்க தான் அதை எடுத்துக்க போகிறாங்க, எதுக்கு நம்ம கஷ்டப்படணும். ஸோ இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விதைச்சிட்றாங்க. ஆக்சுவலாக ஆசாரியர்களுடைய வேலை என்ன அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தணும். முதலாவது ஆசாரியர்களுடைய வேலை என்ன அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னொன்று, தேவனுடைய மகிமை எப்போதுமே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும், அதுதான் அந்த ஆசாரியர்களுடைய ஒரு ஊழியம். ஆனால் இது ரெண்டும் அந்த ஓப்பனி பிணைக்காசும் செஞ்சாங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 3 சம்பவம். இந்த 3 சம்பவங்களில் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? தேவனை மகிமைப்படுத்தினாங்களா? தேவனுடைய மகிமை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கும்படி நடந்துட்டாங்களா? எதுவுமே அவங்க வந்து சரியாக செய்யலைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவங்க என்ன செஞ்சது எல்லாமே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்கள் தான் அவங்க வந்து செய்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா மோசமான விளைவுகளை அவங்க வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது தேவன் அங்கே வந்து சும்மா இருப்பாரா அப்படின்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:14. அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஸோ தேவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஏலி குடும்பம் செஞ்ச அந்த ஒரு அக்கிரமம் பலியினால் நிவர்த்தி செய்ய முடியாது. காணிக்கை செலுத்தி சரி செய்யலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. பலியினாலாவது காணிக்கையினாலாவது அது ஈக்குவல் பண்ண முடியாது, நிவர்த்தி பண்ண முடியாது. அது தப்பு தான் சொல்றார். அப்படி செஞ்சா கூட தேவன் வந்து என்ன பண்ற மாட்டார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்லி ஆணையிட்டு கொடுக்குறார். ஸோ இவங்க செஞ்சது ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஊழியமாக அங்கே வந்து இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ தேவன் என்ன விஷயத்திற்காக இவங்களை வந்து ஏற்படுத்தி வைக்கிறாரோ அதை சரியாக இவங்க வந்து செய்யலை, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இந்த ஏலினுடைய மகன்கள் ஓப்னி பிணைக்காஸ் இப்படி தவறுக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு தேவனுடைய அந்த ஒரு பலிகளை பர்ஃபெக்டாக ஜனங்களுடைய பலியை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துல. ரெண்டாவது, அந்த ஒரு ஸ்திரீகள் கிட்ட தவறான ஒரு உறவுக்குள்ளே அவங்க வந்து போயிடுறாங்க. மூன்றாவது என்னங்க, தேவனுடைய மகிமையை அவர்கிட்ட இருந்து எடுத்து போட்டாங்க. ஸோ இந்த 3 தவறுகளை அவங்க வந்து செய்துட்டாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். ஸோ இதே போல தான் அன்புக்குரிய சகோதர சோரில் இது ஒரு நிழல் நம்ம பார்த்தது. பொருள் அப்படியே நம்ம பொருத்தி பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஓப்பனியும் பிணைக்காசும் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு இருக்கலாங்க? ஓப்பனியும் பிணைக்காசும் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கலாம்? பலிகளை கொண்டு போய் தேவன்கிட்ட செலுத்துறதுக்கு ஜனங்களை விடுறதில்லை. என்ன சத்தம் மட்டும் வருது, புஸ் புஸ்ன்னு சத்தம் வருது. பெயர் சபை ஆர்சி அண்டு புரோட்டஸ்டன்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்குன்னு பலி கொண்டு வராங்க. தேவனுக்கு போதுங்களா? என்ன பண்ணுறாங்க? ஐயருக்கு கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது, வண்டி தேவைப்படுது, ஒரு ஜெப கோபுரம் தேவைப்படுது, இளம் பங்காளர் திட்டம் தேவைப்படுது,
இப்படி எல்லாமே தேவைப்படுது. யாருக்கு? தேவனுக்காங்க. ஐயருக்கு, பாஸ்டருக்கு தேவைப்படுது. அப்புறம் பாஸ்டர் அம்மாவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எதாவது தேவைப்படுது. இப்படி இதுதான் போகுது. தேவனுக்குன்னு செலுத்தக்கூடிய பலியை இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க வாங்கி அபகரிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்களை தேவன் ஏற்படுத்துகிறார் எதற்காகனா, ஏதோ ஊழியம் செய்யறதுக்காக ஏற்படுத்துகிறாரு. அந்த ஜனங்களுடைய அறியாமை இவங்க பயன்படுத்தி உண்மையான சத்தியங்களையும் இவங்க கற்றுக்கொள்ள விரும்பாமல் தேவனுடைய ஜனங்களை தேவனை நோக்கி வழி நடத்தாமல் தவறுக்குள்ள வழி நடத்துகிறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ இது முதலாவது விஷயம். இவங்களுக்கு எப்படி வேணுங்களா? அங்கே எப்படி பச்சையாக வேணுமா? அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், அப்புறம் பிஷப்ஸ், ஐயர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு நம்ம எல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து வந்தவங்க தானே. எப்படி காணிக்க வேணுங்க? சத்தம் இல்லாமல் காணிக்க வேணும். அப்படின்னா காயின்ஸ் வேண்டாம், நோட்டாக கொடுங்க. சத்தம் இல்லாமல் காணிக்க வேணும். அப்புறம் கவர் காணிக்கை, கிறிஸ்மஸ்க்கு ஒரு காணிக்க, புது வருஷத்துக்கு ஒரு காணிக்க, அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சா அதுக்கு ஒரு காணிக்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் காணிக்க. இப்போ தசம பாகம் கரெக்டாக வட்டிக்கு வாங்குற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சிடணும். இதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகுதுங்க நடக்குது? அப்படி வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நம்ம அந்த சபையிலேயே ஒரு ஏழை இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க, வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, குழந்தை படிக்க வைக்க முடியாமல், வாடகை கொடுக்க முடியாமல், அரிசிக்கு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்கிற அந்த ஒரு கட்டசீலையாவது வந்துடுவாங்க. அதையும் அவங்க செய்கிறதில்ல. அதை வாங்கி அவங்களுடைய அந்த ஒரு தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி அப்படித்தான் போயிட்டுருக்கு. ஸோ இது கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகுந்த ஒரு தவறு தான். அதுதான் முதல் தவறு. இவங்களுக்கு நிறைய வேணும், ரொம்ப டேஸ்ட்டாக வேணும், அல்லது டேஸ்ட்டாக வேணும், டேஸ்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இது அவங்க பண்ணுற முதல் தவறு. ரெண்டாவது தவறு என்னங்க? இங்கே நிழலில் பார்த்தோம், அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா தவறான நடக்கைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம அங்கங்கே நம்ம என்ன பண்ணுறோங்க படிக்கிறோம், பாஸ்டர்கள் என்ன பண்ணுறாங்க? தவறான ஒரு செயல்களுக்குள்ளாக கடந்து செல்கிறாங்க. நான் நிறைய லாஸ்ட் டைமெல்லாம் என்னாச்சுங்க, நிறைய வைரல் ஆச்சு. பாஸ்டர் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம். ஸோ இது லிட்டரலாக. அதே ஆவிக்குரிய ஒரு பாகத்தில் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக தேவன் ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். அப்படின்னா எதற்காகனா தேவனை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் ஒவ்வொருவரையும் படைக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவன் படைக்கிறார், ஒவ்வொரு மனிதர்களையும் படைக்கிறார். தேவனை தொழுது கொள்ளணும், தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தெய்வ பக்தி உள்ள ஒருத்தர் படைச்சதுக்கப்புறம் சரியான பாதையில் அவங்க நடக்க முடியாதபடி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அவங்கள கரைப்படுத்துது. விசேஷமாக இந்த ஒரு கிறிஸ்துவ அழைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஒரு தவறுக்குள்ளாக அல்லது அநீதிக்குள்ளாக ஒரு அறியாமைக்குள்ளாக கடந்து சென்றாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் பாருங்க, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிச்சிருக்கிறார். இன்னைக்கு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக போகிறதுக்கு எவ்வளவோ சத்தியங்கள் நாம் போய் இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் சொன்னால் கூட கேட்குறாங்களா? நம்ம கொடுத்தா, நோட்டீஸ் கொடுத்தா நம்ம கண்ணு முன்னாலே கிழிச்சு நம்ம மேலேயே போடுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அசோசியேஷனெல்லாம் வந்துருச்சு, பாஸ்டர் அசோசியேஷன். போய் நோட்டீஸ் கொடுத்தா உடனடியாக அவங்களுக்குள்ள மீட்டிங் போட்டு அவங்ககிட்ட மட்டும் போயிடாதீங்க. அப்படித்தான் இன்றைக்கி போகுது. ஸோ தவறு அவங்களும் செய்கிறாங்க, லிட்டரலாகவும் செய்கிறாங்க. அதே மாதிரி தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பைபிள் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அவங்கள வர சொன்னால், ஒரு வாரம் வந்தார், அடுத்த வாரம் கேட்கும்போது எங்கே போன வாரம்னு அவங்க பாஸ்டர் கேட்டிருக்காரு, பைபிள் கிளாஸுக்கு போனேன் அப்படின்னு. நானே பைபிள் கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க அடுத்த வாரத்துலேருந்து அவரே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு என்ன பைபிள் கிளாஸ் தான் நான் எடுக்கிறேன் வாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் போய் எங்கே தான் விழுவாங்க? குழியில் தான் விழுவாங்க. அறியாமல் இருக்கக்கூடிய பேதை இன்னொரு பேதையை வழி நடத்தினா 2 பேருமே போய் குழியில் விழுவாங்க. ஸோ அதுதான் சத்தியம். அன்றைக்கி எந்த வகையிலையும் தேவனை நோக்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜனங்களை தவறாக வழி நடத்திட்டு வர்றாங்க. ஸோ உலகமும் உலகத்தினுடைய காரியங்களிலும் வேசித்தனம் செய்ய வைக்கிறாங்க இந்த இருக்கக்கூடிய
உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாகட்டும் அல்லது பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்களாகட்டும். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நம்ம யாருடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கிறோங்க? பிதாவின் அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல உலகம் வேண்டாம். உலகம் எப்பவுமே அன்புக்குரிய சொல்ல நமக்கு வேலைக்காரராகத்தான் இருக்கும். நம்ம சொல்றது தான் கேட்கணும். நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. அதில் தேவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா பிரியப்படுறது இல்லை. அதான் யாக்கோபுல நம்ம படிக்கிறவங்களா உலக ஸ்நேகம் வச்சிருந்தா அவங்களுக்கு பேர் என்ன சொல்றாருங்க? என்ன பேரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நம்ம உலகத்துக்கு கூட ஒட்டி உறவாடணும்னா என்ன ஆகுங்க? நம்மளுக்கு கூட அந்த பேர் தான். நம்ம கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணணும்னா நடக்கணும். ஏன்னா நம்ம பாருங்க, ஞானஸ்தானத்தில் வரும்போதே நம்ம என்ன சொல்லிட்டு வரோங்க? தேவனே, இனி நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்வேன். உலகத்துக்கு மறிச்சு தண்ணிக்குள்ளே போகிறது, சத்தியத்துக்காக உங்களுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிறத தண்ணியிலேருந்து எழுந்து நிற்கிறது. அப்போது உலகத்துக்கு மறிச்சு அப்படின்னா நம்முடைய சித்தம் மறிச்சிடணும். நம்முடைய சித்தம் மறித்து தேவ சித்தத்துக்காக வாழணும். இனி என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்துட்டாலும், என்ன நடந்துட்டாலும் தேவனுடைய அனுமதியின் பேரில், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ரோமர் 8:28 படிக்கிறோம் இல்லைங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா ஒரு தனிப்பட்ட ஒரு கவனிப்பு, தனிப்பட்ட ஒரு பராமரிப்பு வச்சிருக்கார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம கண்கூடாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடத்திட்டு வர்றார். அதை நம்ம விசுவாசிக்கணும் அன்புக்குரிய சொல்ல. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த அந்த ஓப்னி பிணைக்காசும் அதை என்ன பண்ணலைன்னா ஜனங்களை தவறான விதத்தில் அவங்க வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்சி மற்றும் பெயர் சபை அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. ஜனங்களை தேவனை நோக்கி பலி செலுத்த விடுறதில்லைன்னு சொல்லி பார்ப்போம். மூன்றாவது அவர் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு உண்மையான தெய்வம் தெரியுங்களா? பேர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்ம சொந்தக்காரருக்கு உண்மையான தேவன் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். நம்ம போனால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. நீ சொல்றக்கே இப்படி தயங்குறீங்களே. ஜெகோவா. அவங்க ஜெகோவாக்காரங்க, அவங்க கூட சேராதீங்க. உண்மையான தேவன் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் உண்மையான தேவன் யாருங்கிறத அவங்க சொல்றாங்க அவங்க வாயில். அவங்க ஜெகோவாக்காரங்க, அவங்க கிட்ட சேராதீங்க. பாருங்க தேவன் எப்படியெல்லாம் நம்மளுக்கு நல்ல பேரை நம்மளுக்கு கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு தேவனை விட்டு விலகி ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. தேவனை தெரியாது, கர்த்தரை தெரியாது, ஈடுபலி தெரியாது, தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் மட்டும் தெரியும். அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்துறதுக்கு அவங்கெல்லாம் வரும் பொழுது அவங்களுடைய பலியை தேவன் நுகரும் விதமாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க சரியான முறையில் அவங்க வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிப்போம், என் பிரகாரங்களை நீங்கள் மிதிக்கும் பொழுது இப்படித்தான் வரணும்னு சொல்லி ஒரு ஒரு ரூல் இருக்கு. ஆனால் நீங்கள் மிதிக்கிறீங்க, ஆனால் இப்படி மிதிக்கிறீங்களேன்னு கேட்பார். என் பிரகாரங்களுக்கு நீங்கள் வரும் பொழுது என்னுடைய பிரகாரங்களை நீங்கள் மிதிக்கணும், ஆனால் இந்த மாதிரி மிதிக்கிறீங்களே இஸ்ரேல் ஜனங்களை கேட்பார் தேவன். ஸோ நம்முடைய நடக்கை கூட, அதாவது தேவன் இந்த விதமாக தான், அந்த ரூல் படி தான், அவருடைய தெய்வீக சட்டத்தின்படி தான் மிதிக்கணும். ஆனால் இந்த மிதிக்கிறீங்களே. ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்மளுக்கு கூட தேவன் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்துருக்கார். ஸோ நம்மளுக்கு எல்லா விதத்திலும் தேவன் சுயாதீனம் கொடுத்துருக்கார். நம்ம யாரை வேணாலும் மன்னிக்கலாம், யாரை வேணாலும் தண்டிக்கலாம், எல்லாத்துக்கும் தேவன் சுயாதீனம் கொடுத்துருக்கார். ஆனால் நம்மளுக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னுடைய குமாரன் எப்படிப்பட்ட சுயாதீனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பிச்சு காண்பிச்சிட்டார். அடித்தாங்க, திருப்பி அடித்தாரா? துப்புனாங்க, திருப்பி துப்புனாரா?
எதுவுமே செய்யல. ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய பின்னடியார்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளிலும் புரிய வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் தான், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தனிப்பட்ட விதத்தில் தன்னிச்சையாகவோ நடக்கல. பிரியமான சகோதரர் சொல்ல தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் தான் நடக்குது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படியோ விசேஷமாக கடந்த ஞாயிறு அன்று நல் மனசாட்சி உடன்படிக்கக்கூடிய எடுத்து அன்புக்கூடிய சகோதர சகோதரிகள், ஸோ இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துட்டாலும் இனிமேல் தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் தேவன் அவருடைய கிருபையை கொடுக்குறார், அவருடைய பிரசன்ஸ் கொடுக்குறார், அவருடைய வழிநடத்தல் கொடுக்குறார். இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உணர முடியும். இது எப்படி அப்படின்னா அன்றாடம் அவருடைய சத்தியங்களை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கொள்ளும். ஸோ தொடர்ந்து தேவன், ஏன்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ தேவனுக்குன்னு வந்தாச்சுன்னா தேவனுக்கு தாங்க, வேற உலகத்தினுடைய விஷயங்கள் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ நம்ம யார் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஓப்னி பிணைக்கஸ் இவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காரு 5 தாளந்துகள். ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் தேவன் 5 தாளந்து கொடுத்துருக்காரு. என்னங்க? நேரம், உடல்நலம், செல்வம், அறிவுத்திறன், செல்வாக்கு. ஸோ இது ஒவ்வொன்றையுமே தேவனுக்காக நம்ம செலவு பண்ணணும். தேவன் கொடுத்த நேரத்தை எவ்வளோ நேரம், இனிமேல் எல்லாமே கவுண்டபிள் தான். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கவுண்டபிள் தான். எவ்வளோ நேரம் தேவனுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் தேவனுக்காக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாருங்க, இப்போ நான் தேவனுக்காக 2 மணி நேரம் கொடுக்குறேன். அந்த 2 மணி நேரம் நான் கொடுக்கலாங்கிற போது என் பக்கத்தில் இன்னொரு சகோதரனோ சகோதரியோ அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் வேற ஏதோ ஒரு கதை பேசி அதை எடுத்துக்கிட்டாங்க அந்த 1/2 மணி நேரத்தை. ஸோ அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு. ஸோ அதுவும் செய்யக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகளுக்கும் நாம் என்ன பண்ணணும்னா கணக்கு கொடுக்கணும், அதை வர்த்திக்கு செய்யணும். இன்னைக்கு 1 மணி நேரம் தேவனுக்காக செலவு பண்ணணுமா, அடுத்து இன்னும் 1/2 மணி நேரம், அப்படி கூட்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், விசேஷமாக தேவன் ஒவ்வொரு நாளிலும் அந்த ஒரு நம்மளுக்கு கான்ஃபரன்ஸில் அந்த ஒரு இணைப்பில் சத்தியம் கொடுத்துட்டு வர்றார். நம்மளால் கலந்துக்க முடியுதா? தேவன் தான் கொடுக்குறார் ஜீவன், நம்மளால் கலந்துக்க முடியுதா? சண்டே வர்றோம், அதுக்கப்புறம் அடுத்த சண்டே வரும், இடையில நம்மளுக்கு 5-6 நாட்களும் கூடுகை இருக்குது. 6 நாளில் எவ்வளோ நாள் நம்மளால் கடந்துக்க முடியுது? ஜீவன் தந்த தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம என்னங்க பண்ண போகிறோம்? வசனம் சொல்லுது இல்லைங்களா, லூக்கால, முட்டாள் மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு உன்னுடைய ஜீவன் எடுத்துட்டா இதெல்லாம் யாருக்கு? நீ என்ன களஞ்சியத்தை போய் குடோன் இடித்து பெருசாக சேர்த்தி வச்சாலும் இன்னைக்கு நைட் நீ இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவன் ஜீவன் கொடுத்துருக்கார். ஸோ அவருக்கு நாம் நேரம் கொடுக்காம நம்ம மற்றதுக்காக எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப தப்பு. ஸோ நம்மளும் தேவன்கிட்ட நிச்சயமாக கணக்கு கொடுக்கணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. ஸோ அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நம்மளுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்திகளை கொடுத்துட்டு வரார். அதை நாம் அற்பமாக நினைக்க வேண்டாம். அதுக்காக நம்ம நேரங்களை ஒதுக்கணும். அவருடைய சத்தியங்களை நாம் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து தேவனுக்கு பிரியமானபடி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஸோ சுயநலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து போட்டுறணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனுக்கும் உலகத்திற்கும் சம்மந்தம் இல்லை. தேவனுக்கும் உலகத்துக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா சம்மந்தப்படுத்தவே முடியாது. ஏன்னா தேவன் அவர் வேற, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். உலகம் அது மகா குப்பை. நம்ம என்ன பண்ணிடுறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்ம இந்த ஒரு குப்பைக்கு ஆசைப்பட்டு கோபுரத்தை விட்டுறோம். இந்த குப்பைக்கு, இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த மேலான ஸ்லாக்கியத்தையும் கிரீடத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இது நம்ம பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான தவறு. அதுக்கெல்லாம் என்ன காரணமாயிருதுன்னா நம்முடைய சுயத்தை திருப்திப்படுத்துறது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம், தவறே இல்லை. ஆனால் எல்லாமே பக்தி விருத்தி ஏற்படுத்துமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்குறாரு இல்லைங்களா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாமே பக்தி விருத்தி ஏற்படுத்துமா? அல்லது எல்லாமே தகுதியாக இருக்குமா? புது சிருஷ்டிக்கு எதுதான் தகுதி? அவருடைய சட்டத்தின்படி நடப்பது தான் தகுதி. அந்த தகுதியை மீறி நடக்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளை அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அழைச்சிருக்கிறார். மேலான ஸ்லாக்கியத்தை, இன்னைக்கு எவ்வளோ கல்விமான்கள், எவ்வளோ பணக்காரர், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வசதியானவங்க, அவங்களையெல்லாம் தேவன் பார்க்கலைங்களே, நம்மளை தானே கூப்பிட்டுருக்கிறார்.
ஒன்றுக்கும் உதவாத நம்மளை கூப்பிட்டு மேலான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளிலும் கொடுத்துட்டு வர்றார். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப உண்மையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கென்று சாட்சிகளாக நாம் என்ன பண்ணணும்னா ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி நாம் சரிவர ஜீவிக்கலை அப்படின்னா அங்கே ஓப்பனி பிணைக்காசுக்கு என்னாச்சுங்க, இம்மிடியேட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நெல்ல பொருளை பார்த்த போப்பு அமைப்புகளுக்கும் அந்த ஒரு பெயர் சபை அமைப்புகளுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ரொம்ப அவங்க உயரமாக ரொம்ப ஜொலிப்பாக இருந்துட்டாலும் அவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஏன் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவன் அனுமதிக்கிறார் சொல்லி பார்த்தோன்னா தேவனுடைய காரியங்களில் எல்லாத்துலேயுமே தேவனுடைய நீதி தாங்க முதல்ல நிற்கும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, தேவனுடைய அன்பு ஃபஸ்ட்டா நீதி ஃபஸ்ட்டா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்படின்னா அன்பு பெருசா நீதி பெருசுங்களா? நீதி தான் பெருசு. தேவன் நீதியின் தேவன், டிவைன் ஜஸ்டிஸ். அது வந்து தேவன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தின்படி நடக்கணும், சட்டத்தின்படி போர் புரியணும். ஸோ அதுதான் தேவன் விரும்பக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. ஸோ நீதிக்கு முன், தேவனுடைய நீதிக்கு முன்பாக எதுவுமே நிற்காது. அன்பு மிகுந்த தேவன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சாப்பிடாதேன்னா சாப்பிடாத, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அன்பு இல்லாமல் போயிடுச்சுங்களா, அதுக்கப்புறம் உடனே அவருக்கு மரணத்தை கொடுத்துட்டாரா? சாப்பிட வேண்டாம், அது நீதி. சாப்பிட்டியா, அதுக்கு உண்டான தண்டனை உண்டு, அது நீதி. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, தேவனுடைய நீதிக்கு முன்பாக எதுவும் செல்லுபடியாகாது. ஸோ அந்த நீதியின்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இது வரைக்கும் நாம் பார்த்தது ஒரு மோசமான முன்னுதாரணம், ஓப்னி பிணைக்காஸ். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாரும் இந்த ஸ்கிரிப்ட் திருப்பும்போது இதவே பார்க்குறீங்க, இன்னும் நிறைய பேஜ் வச்சுருப்பாரு, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்னொரு பிணைக்காஸ். இந்த பிணைக்காஸ் குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது இவருக்கு பேரே ஜீலா பிணைக்காஸ். பிணைக்காசினுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவர் யார் அப்படின்னா எலியேசர், ஆரோனுடைய பசங்களில் வரக்கூடிய எலியேசருடைய மகன் தான் இந்த ஒரு பிணைக்காஸ். இந்த ஒரு பிணைக்காஸ் செஞ்ச காரியத்தை ஒரு ஆசாரியன் எப்படி செய்யணும், ஒரு ஆசாரியன் எப்படி வாழணும், ஒரு ஆசாரியன் எப்படி தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாக இருக்கணும், தேவனுக்காக எதை செய்யவும் துணியணும் அப்படிங்கிறத இந்த பிணைக்காசை பார்த்தா கற்றுக்கொள்வோம். ஸோ ஒன்று மோசமான உதாரணம், இன்னொரு ஆசாரியர் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிணைக்காஸ் ஒரு உதாரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஜீலாகத்தான் இவர் வந்து ரொம்ப வைராக்கியமாகத்தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய வைராக்கியம் எங்கே வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி தான், ஒரு பேக்ரவுண்ட் தான். ஸோ என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, மோவாப் ராஜா இருக்கிறாரு. இந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, பிலேயாம் படிச்சிருக்கிறீங்களா? படித்தோம். பிலேயாமின் தீர்க்க தரிசனம் பாடம் பார்த்தங்களா? பிலேயாமின் கழுதை பேசியது 2 பார்த்து. ஸோ அந்த ஒரு பிலேயாம் வந்து தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்காக அவர் வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இவர் சபிக்கலான்னு தான் நினைப்பார், ஆனால் எல்லாமே ஆசீர்வாதமாயிரு. ஃபஸ்ட்டு தேவன் சொல்லுவார் சபிக்காதேன்னு, போகாதேன்னு சொல்லுவார், போவார். சரி போய் சபிக்காதேன்னு சொல்லுவார், இவர் சபிக்கலான்னு நினைப்பார், நல்லா ஆசீர்வாதமாக மாறிடு. ஸோ எல்லாமே அங்கே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும். ஸோ மோவாப் ராஜா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா, பிலேயாமை கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு பிலேயாம் சபிக்காமல் இவர் பேசக்கூடிய ஒவ்வொன்றுமே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. ஸோ இந்த நாளை மோவாப் ராஜா என்ன ஒரு பிளான் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜனங்களை சபிக்கணும், அதாவது இவங்க வந்து சீரழிஞ்சு போயிடணும். அப்படின்னா இவங்களுக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஜனங்களை புறஜாதிகள் கூட கலக்க வச்சிடணும். ஸோ அதுதான் அவர் பண்ணின மிக மிக முக்கியமான ஒரு பிளான். இந்த மோவாப் ராஜா இந்த ஜனங்கள் புறஜாதி ஸ்திரீகள் கூட போய் கலந்துடணும். அப்படி கலந்துட்டா தேவன் முதலே சொல்லிட்டார் புறஜாதிகள் கூட கலக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இது இப்படி கலக்க வச்சுட்டா தெய்வ பக்தி இல்லாமல் போயிடும், அந்த சந்ததியும் வராது, தேவனுக்கு இவங்க மேலே கோபம் வந்துடும். ஸோ அழகாக சபிச்சிடலாம், அவங்களே சாபத்துக்குள்ளே போயிடுவாங்கங்கிறது அவருடைய பிளான்.
ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் மேலே தேவனுடைய கோபம் வந்துடும். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ பாருங்கள் எப்படி ஒரு மோவாப் ராஜா ஒரு பிளான் பண்ணுறார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இந்த ஒரு மோவாப் ராஜா அந்த இஸ்ரேல் ஜனங்களை புறஜாதி ஸ்திரீகள் கூட வேசித்தனம் பண்ண வைக்கிறார். ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக வைக்கிறாரு. ஸோ இதை எதிர்பார்த்துட்டே இருந்துக்கிறார் அந்த மோவாப் ராஜா. இது எப்படியாவது நடக்கணும். அந்த சூழ்நிலைகளும் அங்கே வந்துருச்சு. அப்படி அவங்க தவறான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த ஜனங்கள் போகும் பொழுது பாருங்கள், எப்போவெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு வேசித்தனம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்துடும். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச தவறுக்காக தேவன் மோசே கிட்ட கெஞ்சுவார். இந்த ஒரு டைம் பண்ணிட்டாங்க, மனுஷன் கெஞ்சுவார். வாசிக்கலாம் பாருங்க, என்னாகமம் 25:6. இப்படி இஸ்ரேலர் பாகால் பேயாரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரேலின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானாகிய ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க, ஆல்ரெடி தப்பு பண்றாங்க, தப்பு நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய கோபம் மூண்டு மிகப்பெரிய ஒரு சாபமாய் போச்சு. இந்த ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு சாபம் வந்துருச்சு. அதை நினைச்சு அழுகிறாங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுதுட்டு நிற்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி நடந்துருச்சு, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சாபம் வந்துருச்சு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீயை தன் சகோதரர் இடத்தில் அடைத்து கொண்டு போறார். தவறுக்குள்ள கூட்டிட்டு போறார். ஆல்ரெடி சாபம், ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேவனுடைய கோபம் ஆல்ரெடி சாபம் போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் தவறு செய்வதற்காக ஒரு ஸ்திரீ கூட்டிட்டு போறார். இந்த ஒரு சூழ்நிலை அங்க வருது. அடுத்து 7 வாசி. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இதுதாங்க படிக்கும் போதே ஒரு ஒரு வைராக்கியம் வருது இல்லைங்களா? இதுதாங்க பிணைக்காசினுடைய வைராக்கியம், பக்தி வைராக்கியம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு ஆல்ரெடி தப்பு போயிட்டு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ண போறான், உடனே இந்த பிணைக்காஸ் என்ன பண்றாரு? அதை ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான எலியேசரின் மகன் பிணைக்காஸ் பார்க்கிறார். பார்த்து அவன் தன் நடு சபையிலிருந்து எழுந்து, சென்ட்ரல் இருந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஒரு ஈட்டியை தன் கையில பிடிச்சு என்ன பண்ணார் சொல்லி பார்த்தோன்னா, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியா உருவி போக அவர்களை குத்தி போடும். ஒரே குத்து, 2 பேர்த்தை சேர்த்து ஒரே குத்திட்டார். ஸோ அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிடுச்சு. ஆல்ரெடி தப்பு போயிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ துணிகரமாக போகிறாங்க பாருங்க. ஒரே குத்தா அங்கே குத்திக்கிறார். இதான் என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ பிணைக்காஸ் வைராக்கியத்தோடு எழுந்து போய் அந்த ஒரு வேலையை அவர் செய்கிறாரு. ஸோ எவ்வளோ வைராக்கியத்தோடு அவர் தேவனுக்கு முன்பாக நிரூபிச்சு, சின்ன பகுதி தான், ஆனால் இதை படிக்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஜீல் வருது பார்த்தீங்களா தேவன் மேலே. ஸோ தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் மாறாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நம்ம எபேசியெல்லாம் காலையிலலாம் படித்தோம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஸோ அதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரியில். ஸோ ரொம்ப வைராக்கியத்தோடு அவர் அங்கே செய்கிறார். அதே போல தான் நம்மளும் வைராக்கியத்தோடு இந்த ஒரு ஊழியத்தை செய்யணும். தேவன் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளை கொண்டாந்துருக்கிறார். ஏதோ 10 11 அப்படியே இருந்துட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ தேவனுக்காக ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? தேவன்கிட்ட கேட்கணும். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கணும், அப்பா நான் என்ன செய்யணும், எதுக்காக இந்த அழைப்புக்குள்ள என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா எதுக்காக, என்ன ரீசன் சொல்லுங்கள், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க, அதன்படி நான் நடக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வழிநடத்துதல் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. இந்த ஒரு பிணைக்காசினுடைய ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது நம்ம அதுதான் உணர்ந்து கொள்கிறோம். ஸோ ரொம்ப பக்தி வைராக்கியமாக அவர் இருந்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறாங்களோ
அவங்களுக்கு விரோதமாக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இவர் வந்து செயல்பட்டார். ஸோ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யணும். ஸோ பிணைக்காஸ் செஞ்ச இந்த ஒரு காரியத்தினால பாருங்கள், ஒட்டுமொத்த வாதையே நின்று போச்சு. அப்போ வாதம் நின்றுச்சுன்னா தேவனுடைய மனசு என்ன இருக்குங்க? சாந்தியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, காம் பண்ணியிருக்கார். ஸோ இவர் காண்பித்த வைராக்கியம் தான் தேவனுடைய ஒரு மனசை அமைதியாக்கியிருக்கு. ஸோ அதே போல தான் நாம் வாழக்கூடிய அந்த ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை தான் தேவனிடத்திலிருந்து ஒரு சமாதானத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது எந்த ஆசீர்வாதம் அப்படின்னா உலகம் தரக்கூடாத ஆசீர்வாதம், உலகம் தராத ஆசீர்வாதம். அதுதாங்க தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம். ஸோ அந்த தெய்வீக சமாதானம் இல்லாமல் தான் இன்றைக்கி எவ்வளவோ பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் வேறு வேறு சிற்றின்பங்களை தங்களுடைய வாழ்க்கையை வந்து செலுத்துகிறாங்க. ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு தேவன் சொல்கிறாங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனுக்கு நம்ம எப்படி தான் இருக்கணும்னா உண்மையில் ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்னாகமம் 25:11 வாசிங்க. வாசி. நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பிணைக்காஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஸோ அங்கே பாருங்க, அவனுக்கு அதாவது என்னன்னு சொல்லி பண்ண, என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் யாருன்னா அந்த பிணைக்காஸ் காண்பிச்சுக்கிறார். ஸோ அதனால இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பிட்டார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஒரு பிணைக்காசுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அவர் வந்து காண்பிச்சுக்கிறாரு. அதே மாதிரி என்னாகும் 25:12-13 ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் வந்து கட்டளையிடுறேன். ஸோ தேவனுக்கு நாம் பக்தி வைராக்கியம் காண்பிச்சோம்னா ஆசீர்வாதம் பாருங்கள், தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்தபடினால அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நித்தியமாக அந்த ஒரு ஆசாரிய பட்டம் அங்கே வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தங்கள் கிரியைகளினால் அவர்களுக்கு கோபம் ஊட்டுறாங்க. ஆகையால் வாதை அவர்களுக்குள்ள புகுந்தது. அப்பொழுது பிணைக்காஸ் எழுந்து நின்று நியாயம் செஞ்சிருக்கிறார். அந்த குத்துனது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு முன்பாக நியாயம் செய்கிற மாதிரி. ஸோ அதனால வாதை நின்றுச்சு. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அந்த வைராக்கியம் காண்பிச்சது தலைமுறை தலைமுறைக்கு நீதியாக தேவனுடைய பார்வையில் எண்ணப்படுது. அப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தேவன் அனுமதிக்கிற போது நீதியாக வாழ்ந்துட்டா போதுங்க. ஒரு செகண்ட் நம்ம நீதியாக வாழ்ந்துட்டா போதும். அது தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு செகண்ட் மட்டும் வாழ்ந்தால் போதுமா அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டுற வேண்டாம். எப்போவுமே அவருக்கு முன்பாக ரொம்ப நீதியாக தான் வாழணும். அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அந்த ஒரு தரம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம கோர்ஸை முடிக்கிறதுக்குன்னு தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பார். நம்ம கோர்ஸை முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பார். ஸோ அந்த கோர்ஸை முடிக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நிற்கும் பொழுது உண்மையாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு வைங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இங்கே இடமே இல்லை. அதுதான் நம்ம இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஏ லெட்டர் பார்த்துருக்கு இல்லைங்களா. நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடங்கும்போது ஏல வந்து இந்த சைடு இந்த 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக தான் இருக்குது பாதை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது ரொம்ப இடுக்கமான பாதையாக இருக்குது. இந்த டாப்புக்கு வரும்போது நம்ம இருக்கவே கூடாது. அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப பிரியமாக தேவனுக்கு வாழ்ந்து நம்முடைய கோர்ஸை முடிச்சிடணும். அந்த உச்சிக்கு வரும்போது அதுதாங்க பூரண அன்பு, அகாப்பே அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு, எல்லாத்தையும் பலி செலுத்தக்கூடிய அன்பு. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா கடந்து வந்துடணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதுதான் தேவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பாருன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிங்க 15-16. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இவங்க கூட என்ன சொன்னாங்க, நாங்கள் வேத பார்வர்கள் தாங்க, எங்களுக்கு பைபிள் எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ஹார்வெஸ்ட் டே நடத்துகிறாங்களா, ஏலம் வேறு விடுறாங்க. நல்ல ரேட்டுக்கு அவங்க பாப்பா கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுறாங்க? ஏலம் எடுக்கிறாங்க. ஏலம் எடுத்தால் தான் அவங்க சபையில் கௌரவம், இல்லைன்னா கௌரவம் இல்லாமல் போயிடும். அதனால் கடனை வாங்கி மாதம் டியூ கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த அறுவடை நாளுங்கிற இதில் அவங்க நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கியிருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறத அவருடைய சீஷர்கள் நினைவு கூறுறாங்க. அங்கே கர்த்தர் வந்து சவுக்கெடுத்து எல்லாத்தையும் அடிக்கும் பொழுது அந்த வசனத்தை அவங்க நினைவு கூறுறாங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஸோ சொல்கிறாங்க. ஸோ அதில் சொல்லிட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பாருங்க. நம்மளுக்கு என்ன பேருங்களா? இப்போ நான் இப்போ வரைக்கும் பார்த்தோம், ஆசாரிய ஊழியம் எல்லாம் படிச்சு இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு தேவன் சொல்றாரு பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தாங்க நம்மளை பார்க்குறாரு. ஸோ நம்மளுக்கும் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பக்தி வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு நம்ம ஜீல் தேவன் கிட்ட காமிக்கிறோம், அவருடைய வைராக்கியம், அவருடைய வார்த்தைகள் மீது அவருடைய வைராக்கியங்களை நம்ம காண்பிக்கிறோம். இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா குறிக்கிறார். ஸோ எல்லா இடத்திலும் அன்புக்குரிய சகோதர சோதரிலே நாம் உண்மைத்தன்மையை நாம் காண்பிக்கணும். அப்படி நாம் காண்பிச்சோம்னா அங்கே அந்த பிணைக்காசுக்கு சொன்னார் இல்லைங்களா, நித்திய தலைமுறையாக நீ ஆசாரிய பட்டம் செய்வார். எவர்லாஸ்டிங் லைஃப் மாதிரி எவர்லாஸ்டிங் ஒரு லைஃப் அங்கே தேவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுக்குறார். ஸோ இது மிகப்பெரியதான ஒரு ஸ்லாக்கியமாக அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவன் இன்றைய தினத்தில் நம்மளுக்கு கிருபையாக கொடுக்குறார். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்ட ஜீல் ஆஃப் பிணைக்காஸ். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு ஜீல் அல்லது எந்த மாதிரி ஒரு பிணைக்காசாக நம்ம இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? முன்னால் பார்த்த 2 பேர்த்தில் ஒரு பிணைக்காசு வந்தார், அவர் மாதிரியா? அல்லது இப்போ நம்ம பார்த்த எலியாசருடைய மகன்? இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆசாரிய ஊழியமாக இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால தான் நித்திய காலமாக ஆசாரிய ஊழியம், ஆசாரிய பட்டங்கிற ஒரு வாய்ப்பு அங்கே வந்து கொடுக்குறார். ஸோ அதே போல தான் பிரியமான சகோதர சொல்ல நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிணைக்காஸ் அப்படின்னா மேன் ஆஃப் ஜீல், ஒரு வைராக்கியமான தேவனிடத்தில் வைராக்கியமான ஒரு மனுஷன் எப்படி வாழணும். நிறைய பேர் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருவர் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம், பிணைக்காஸ். ஸோ இதுதான் ஜீல் ஆஃப் பிணைக்காஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.